Radio City Love Guru FM FM na Radio City 91.1. Radio City. ஒரு முழுமையான வாழ்க்கை பதிவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய லைஃப்ல இப்போ நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த இஷ்யூஸ் எதுவா இருந்தாலும் அது தொடர்பான கேள்விகளை நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். loveguru@myradiosari.com. அப்படின்னா லவ் குரு எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருக்குதானா? இல்லைங்க. பட் உங்களுடைய கேள்விகளுக்கான பதில நம்முடைய நண்பர்களுடைய வாழ்க்கை பதிவுகள்ல இருந்து நான் கடந்து வந்த மின்னஞ்சல்கள்ல இருந்து தேடி அந்த அனுபவத்தை உங்ககிட்ட என்னால பகிர்ந்துக்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத நண்பருடைய மின்னஞ்சல தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். ஒரு மூன்றாவது நபர் தலையீடு எந்த அளவுக்கு காதலை சிதைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்திலிருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. தன்னுடைய அப்பாவுக்காக கூட சண்டை போடாதவ யாரோ ஒருத்தனுக்காக சண்டை போட்டாங்கிற விஷயம் என்னுடைய மனசுக்குள்ளார உறுத்த ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு இயல்பாகவோ என்னவோ எனக்கு அதுவுமே இல்ல, ஒரு லேசான சந்தேகமும் வர ஆரம்பிச்சது. அதை நான் ஒத்துக்கிறேன் லவ் கரு. பட் அதே நேரத்தில் அவளும் உண்மையாலாம் இல்ல. எப்படிதான் அவளால முடிஞ்சதுன்னு தெரியல. என்னுடைய அண்ணன் மாதிரின்னா பட் ஐ கேம் டு நோ தட் she was in a relationship with him. ஆரம்பத்துல ஜீரணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீதான் என்ன ஏமாத்திட்ட, நான் ஒரு பக்கம் கத்துனேன். ஒழுங்கா இருக்கும்போது நீ சந்தேகப்படுற, நீ சந்தேகப்படும் போது ஏன் அப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி மாறினேன்னா அவகிட்ட இருந்தும் பதில் வந்து விழுந்தது. மொத்தத்துல காதல் செத்து போயிடுச்சு லவ் கரு, வேற எதுவுமே இல்ல. பட் நான் ஏற்கனவே அவளுக்கு முதல்ல அலாம் அடிச்ச போதே திருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணியிருந்தானா இன்னைக்கு அவளை நான் மிஸ் பண்ணிருக்க மாட்டேன். சோ என்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த ஒரு சம்பவத்தை வச்சு எல்லோருமே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்பல. பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரியான நபர்களும் இருக்காங்க. எதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மூன்றாவது நபரை அனுமதிக்கிறீங்க? உங்க ரெண்டு பேருக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்குள்ளார மட்டுமே இருக்கட்டும். அந்த மூன்றாவது நபர் உங்களுடைய குழந்தையாகவே இருந்தாலும் சரி, தயவு செய்து அனுமதிக்காதீங்க. இதுதான் லவ் பண்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்த பாடமாக சொல்ல விரும்புறதுன்னு அந்த மின்னஞ்சல நிறைவு செய்திருந்தாரு. ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி 91.1.